ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி கார்ன் கேப்சிகம் மசாலா எப்படி செய்கிறது பார்க்கலாம். சூடான தண்ணியில் 8 முந்திரி சேர்த்துருக்கேன், ஊற வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் முந்திரி சேர்த்துருக்கேன், தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு கொடமிளகா கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் பாதி கிண்ணம் அளவு எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை 1 சேர்த்துக்கலாம். பட்டை 1 சேர்த்துக்கலாம். இப்போது ஜீரகம் பொரியணும். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கணும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகணும். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். தக்காளி கெட்டியாகணும், வதக்கிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்ச முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ண ஸ்வீட் கார்ன் குடமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் குடமிளகா நனைகிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கார்ன் கேப்சிகம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.